ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலோடு தான் நான் வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து அதை எப்படி வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல பேர் வந்து வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க, அப்படி இல்லைனா வீட்டில் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டார்ஸில் வேலை பார்க்குறவங்க நம்மளேருந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த தகவல் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஎஃப் உறுப்பினர்களுக்கு வந்து அரசோட பரிசு அப்படிங்கிற மாதிரி இந்த தகவல் இருந்திருக்கு. உமாங் செயலி மூலமே வந்து இனி பிஎஃப் பணமை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி இபிஎஃப் கணக்கில் இருந்து பணம் எடுக்க அதிகமாக வந்து அவதிப்பட வேண்டியது அவசியம் இல்லை. இப்போது வந்து யூமாங் செயலியை வந்து பயன்படுத்தி உங்களோட பிஎஃப் பணத்தை வந்து மிக எளிதாக வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இபிஎஃப் உறுப்பினராக இருந்தீங்க அப்படின்னா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து உங்களோட பிஎஃப் கணக்கில் வந்து டெபாசிட் செய்கிறாங்க இல்லையா, அப்படின்னா இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இபிஎஃப் கணக்கில் வந்து பணம் எடுக்கிறது குறித்து ஒரு முக்கிய அப்டேட் வந்து வந்திருக்கு. இனி வந்து இபிஎஃப் கணக்கில் இருந்து பணம் எடுக்க வந்து அதிகம் வந்து அவதிப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இப்போ வந்து யூமாங் அப்படின்ற ஒரு செயலியை வந்து பயன்படுத்தி உங்களோட பிஎஃப் பணத்தை வந்து மிக எளிதாக வந்து எடுக்கலாம். யூமாங் செயலி மூலம் வந்து பிஎஃப் பணத்தை வந்து வித்ட்ரா செய்வதற்கு புதிய செயல்முறையை வந்து இந்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. புதிய செயல்முறையை வந்து பயன்படுத்தி யூமாங் செயலி மூலம் உங்களோட இபிஎஃப் தொகையை வந்து எடுப்பதற்கான முழுமையான விவரங்களை பற்றி தான் நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம். யூமாங் ஆப் வந்து செயலியோட நன்மைகள் என்ன அப்படின்னா, மத்திய அரசோட யூமாங் செயலி வந்து பயனாளர்களுக்கு பல நன்மைகளை வந்து வழங்குது. இந்த செயலி மூலம் வந்து பயனாளர்கள் வந்து உதவித்தொகை திட்டங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓய்வூதியங்கள், பாஸ்போர்ட்டுகள், எல்பிஜி எரிவாயு மற்றும் குடியிருப்பு சான்றுகள் தொடர்பான தேவைகளை வந்து அணுக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயலி வந்து இத்தனை பிரபலமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த செயலியோட முக்கிய நன்மைகளில் ஒன்று பயனர்கள் தங்களோட இபிஎஃப் கணக்குகளிலிருந்து எளிதாக வந்து அதாவது பணத்தை வந்து எடுத்துக்க வந்து இது அனுமதிக்கிறது தான். இதுக்கு வந்து பயனர்கள் வந்து எந்த ஆவணங்களையும் வந்து சமர்ப்பிக்க வேண்டியதில்லை. மேலும் வந்து இபிஎஃப் சந்தாதாரர்கள், இபிஎஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் அதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் வந்து தங்களோட பிஎஃப் கணக்குலேருந்து விரைவாகவும் வந்து பணத்தை எடுத்துக்கலாம். மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மற்றும் தேசிய மின் ஆளுமை பிரிவு ஆகியவற்றால் நிர்வகிக்கப்படும் யூமாங் செயலி வந்து பல்வேறு டிஜிட்டல் சேவைகளுக்காக ஒருங்கிணைந்த தளத்தை வந்து வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூமாங் செயலியிலேருந்து எல்லாருமே வந்து பிஎஃப் பணத்தை எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியும். அது வந்து எப்படின்னா, ஆதார் மற்றும் யூஏஎன் இணைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே வந்து இந்த நன்மையை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதார், பேனு மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் இபிஎஃப்ஓ போர்ட்டலில் வந்து புதுப்பிக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே இந்த நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை இழந்திருந்தால், வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, பணி ஓய்வு பெறுறவங்க, மருத்துவ அவசர நிலையை எதிர்கொள்கிறவங்க இதன் மூலமாக வந்து பணத்தை வந்து எடுத்துக்கலாம். கூடுதலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்விக்காக அல்லது வீடு வாங்க விரும்புகிறவங்க இதன் மூலம் வந்து இபிஎஃப் தொகையை வந்து எடுக்கிறதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூமாங் செயலியை வந்து முதல்ல வந்து பிஎஃப் பணத்தை எடுப்பதற்கான என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, முதல்ல வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அல்லது ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து யூமாங், அதாவது யூஎம்ஏஎன்ஜி செயலியை வந்து இன்ஸ்டால் செய்யணும். செயலியை வந்து பதிவு செய்ததுக்கப்புறம் வந்து லாகின் நம்பர் வந்து செய்யணும். பதிவு செய்யப்பட்ட எண்ணுக்கு வந்து ஓடிபி வந்து அனுப்பி சரிபார்த்து லாகின் செய்யணும். முகப்பு பக்கத்தில் வந்து இபிஎஃப் பிரிவுக்கு வந்து போகணும். இபிஎஃப்பில் போயிட்டு எம்ப்ளாய் சென்ட்ரிக் சர்வீஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து ரைஸ் கிளைம் அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். உங்களோட யூஏஎன் அப்புறம் மற்றும் உங்களோட மொபைலில் வந்து பெறப்பட்ட ஓடிபியை வந்து உள்ளே கொடுக்கணும். கிளைம் படிவத்தை வந்து நிரப்பி முழு பிஎஃப் தொகையும் எடுக்க வேணுமா அல்லது பகுதியளவு எடுக்கணுமா அப்படிங்கிறத வந்து தெரிவு செஞ்சுக்கோங்க. தேவையான விவரங்களை வழங்கி பணம் வந்து திரும்ப பெறுவதற்கான காரணத்தையும் வந்து குறிக்கிடணும். பின்னர் வந்து விண்ணப்பிச்சிட்டோம், அவ்வளோதாங்க. மருத்துவ சான்றிதழ் அப்படி இல்லைன்னா கல்வி சான்றிதழை வந்து வழங்கும் மாதிரி உங்களோட வந்து கேட்கப்படலாம். விண்ணப்பத்தை வந்து சரிபார்த்த பிறகு வந்து செயலியோட ட்ராக் கிளைம் பிரிவில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா அதையும் வந்து நம்ம கண்காணிச்சிக்கலாங்க. இனிமேல் வந்து பிஎஃப் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து கம்ப்யூட்டர் சென்டர்ஸு அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சவங்க அப்படின்னு போன்ற அவசியமே இல்லைங்க. நம்மளே வந்து ஈஸியாக வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மள வந்து பல பேருக்கும் கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இபிஎஃப்பில் வந்து பணம் எடுக்கணும் அப்படின்னாங்கன்னா இந்த செயலியை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அது மூலயமா வந்து கிளைம் பண்ணி அமௌண்ட்டும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.